ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருநகரியிலே நம்மாழ்வாருடைய திருமேனி பிரதிஷ்டோத்சவம் 13 நாட்கள் மிகவும் வைபவமாக கொண்டாடப்படுகிறது. அதிலே 12ஆம் நாள் மாசி விசாகத்தன்று ஆழ்வாருக்கு தாமிரபரணி நதியிலே தீர்த்தவாரி வைபவம் நடக்கும். இது மிக ஆச்சரியமான ஒரு வைபவம். இந்த தாமிரபரணி தீர்த்தத்தை காய்ச்சி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய திருமேனியை அந்த தீர்த்தத்திலிருந்து பெற்றார். அப்படிப்பட்ட அந்த திருமேனியைத்தான் நாம் கடந்த 5000 ஆண்டுகளாக இங்கே ஆழ்வார் திருநகரியிலே சேவித்து வருகிறோம். அந்த வைபவத்தை கொண்டாடும் விதத்திலேதான், அதாவது இந்த திருமேனி இங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டதை கொண்டாடும் வகையிலேதான் இந்த உற்சவமே நடக்கிறது. அதிலே 12ஆம் நாள், அதாவது மாசி விசாகம் அன்று காலையிலே ஆழ்வார் தம்முடைய திருக்கோயில் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு இந்த திவிதேசத்துக்கு மேற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய ஊர் எல்லையிலே இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் சந்நிதி, யோக நரசிம்மர் சந்நிதி, அங்கே எழுந்தருளி அங்கே விஸ்தாரமாக முதலிலே திருமஞ்சனம் கண்டருடுவார். அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பாடு கண்டருளி திருச்சங்கனித்துறை என்று சொல்லக்கூடிய அந்த தாமிரபரணி தீர்த்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு படித்துறை, அங்கே எழுந்தருளி அங்கே ஒரு திருமஞ்சன வேதிகை அந்த நதிக்கு நடுவிலேயே ஜலத்திலேயே போடப்பட்டு அதிலே ஆழ்வார் திருமேனி எழுந்தருள பண்ணப்பட்டு அங்கே ஆழ்வாருக்கு விஸ்தாரமாக திருமஞ்சனமானது நடைபெறும். அதற்கு பிறகு ஆழ்வார் திருமேனியை அர்ச்சகர்கள் தங்கள் கையெழுதே எழுந்தருள பண்ணி கொண்டு திருக்கைத்தலமாக தாமிரபரணி தீர்த்தத்துக்குள்ளே எழுந்தருள பண்ணி தீர்த்தவாரியானது நடக்கும். அதற்கு பிறகு ஆழ்வார் திருமேனியை எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து உடையவர் சந்நிதியிலே, அதாவது எம்பெருமானார் சந்நிதியிலே எழுந்தருள பண்ணி அங்கே ஆழ்வாருக்கு திருமண்காப்பு அனுஷ்டானம் நடக்கும். அந்த சமயத்திலே திருவாய்மொழி 10ஆம் பத்திலே 60 பாசுரங்கள் சேவிக்கப்படும். அங்கிருந்து ஆழ்வார் புறப்பட்டு தம்முடைய சந்நிதிக்கு எழுந்தருளி அங்கே பெரிய சாற்றுமுறை நடக்கும். முதலிலே அக்ஷதை ஆசீர்வாதம், அதற்கு பிறகு பெரிய சாற்றுமுறை, அதாவது சேவா காலம் நடந்து சாற்றுமுறை நடக்கும். அதற்கு பிறகு மாலையிலே சப்தாவரண புறப்பாடு, அதிலே பெருமாளும் ஆழ்வாரும், பெருமாள் ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி நாச்சிமார்களோட ஒரு பல்லக்கிலே வெற்றிவேர் சப்பரத்திலே எழுந்தருளுவார். அதே போல ஆழ்வார் இன்னொரு வெற்றிவேர் சப்பரத்திலே தான் எழுந்தருளுவார். ராமானுஜ நூற்றாந்தாதி கோஷ்டியோட சப்தாவரண புறப்பாடு நடந்து இந்த மாசி உற்சவ வைபவமானது விசாகத்தன்று ஆச்சரியமாக நடக்கும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.